Evergreen Super Tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தேன் அப்படின்றத சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே நாக்கில் எச்சில் வந்து ஊற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு தேனை பார்த்தாலே அப்படியே எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு உணர்வு தான் வந்து எல்லாருக்குமே தூண்டிட்டு இருக்கும். அவ்வளவு இனிப்பு சுவை வாய்ந்த, அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிற ஒரு சூப்பரான கெட்டு போகாத, வருடக்கணக்கானாலும் கெட்டு போகாத ஒரு உணவுப் பொருள் என்னன்னா தேன் தான். இந்த தேனோட மருத்துவ குணம், அதாவது தேனை வந்து எதற்கூட கலந்து குடிச்சா நமக்கு என்னென்ன பிரச்சனை தீரும். அதாவது தேன் சாப்பிட்டா நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எது கூட தேனை கலந்து குடிக்கும் போது நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்து சரியாகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அப்போ இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறந்துடாம நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேன் வந்து நம்ம வந்து எதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் உடல்லேருந்து தீரப்போகுது. அதாவது காமனாகவே தேன் சாப்பிட்டா உடலுக்கு நல்லது அப்படின்றது தெரியுமே தவிர எந்தெந்த பிரச்சனை, ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து தனித்தனி ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் தேனை இது கூட கலந்து குடித்தாலே போதும், உங்களோட பிரச்சனைகள் வந்து அடியோட சரியாயிரும். இப்போ நான் வந்து தேனை எது கூட கலக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பால் இருக்கு இல்லையா, வெதுவெதுப்பான பால் கூட தேனை கலந்து நைட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா தூக்கமின்மை பிரச்சனை, அதாவது இன்னைக்கு நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனை வந்து தூக்கமின்மை தான். அந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து இந்த பால் கூட தேன் கலந்து நைட்டு குடிக்கும் போது வேகமாக சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் இதயம் வந்து நல்லா பலமாகறதுக்கு இந்த பால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பழச்சாறு, ஃப்ரூட் சாலட் இருக்கும் இல்லையா, அது கூட தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு வந்து கூட ஆரம்பிக்கும். அப்படி கூடனாலே போதும் நம்ம உடலில் எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து வரவே வராது. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் இருக்கு இல்லையா, மாதுளம்பழம் ஜூஸ் கூட தேன் கலந்து குடித்தோம் அப்படின்னா, பொதுவாக மாதுளம்பழம் சாறு குடித்தாலே நமக்கு வந்து உடலில் வந்து ரத்தம் ஊறும் அப்படின்னு தெரியும். இந்த தேனை கலந்து குடித்தா நம்மளோட ரத்தம் வந்து இன்னும் அதிகமாக வந்து சூப்பராக உற்பத்தி வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஹீமோகுளோபினோட அளவு கம்மியாக இருக்கவங்க மாதுளம்பழம் சாறு கூட தேன் கலந்து குடித்தாலே போதும், அவங்களோட அந்த ரத்த சோகை அப்படின்ற ப்ராப்ளம் அடியோட வேகமாக சரியாயிரும். அடுத்தது லெமன் இருக்கு இல்லையா, லெமனோட சாறு கூட தேன் கலந்து குடித்தா எப்பேற்பட்ட இருமலாக இருந்தாலும் சரி, வறட்டு இருமல் பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோட வேகமாக சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு இல்லையா, சுகர் இல்லாத ஆட்கள் இல்லைன்னு கூட சொல்லலாம். அதாவது வீடுகளில் ஒருத்தராவது சுகர் வந்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சுகர் இருக்கவங்க நெல்லிக்காய் இருக்குல்ல, நெல்லிக்காய் ஜூஸ் கூட தேன் கலந்து டெய்லி ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 வட்டம் குடிச்சிட்டு வந்தாங்கனாலே போதும், அவங்களுக்கு உடலில் சுகரோட அளவு வேகமாக கட்டுக்குள் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்காக நம்ம வந்து இன்சுலின், அதாவது ஊசி போடுவாங்க இல்லையா, அந்த ஊசி போடணும், மாத்திரை சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் இருக்கவே இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ஆரஞ்சு ஜூஸ் இருக்கும் இல்லையா, ஆரஞ்சு ஜூஸ் கூட தேன் கலந்து குடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு உடல் வந்து பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஆனால் இப்போ குறிப்பிட்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க, ரொம்ப டல்லாக இருக்குது, எதுலையுமே நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க ஆரஞ்சு ஜூஸ் கூட தேன் கலந்து குடிச்சாங்கனாலே போதும், அவங்களோட பிரச்சனை வந்து அடியோட சரியாயிரும். அடுத்தது உடல் சூடு, ஹீட் அதிகமாக இருக்கும் இல்லையா, இப்போ நிறைய ஆண்கள் பெண்கள் சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனை என்ன, ஹீட் தான். ஏன்னா முந்தைய வந்து ஆண்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இப்போ லேடிஸும் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணும்போது உட்காந்து ஒர்க் பண்ணும்போது ஹீட் வந்து பாடியில் வந்து வேகமாக அதிகமாகும். அதுவும் இந்த பிளாஸ்டிக்கில் வேலை பார்க்குறவங்க, மிஷினில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து இயல்பாகவே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ரோஜா குல்கந்துன்னு சொல்லி கடைகள்லேயே விற்கும், அதை வந்து வீட்டிலே நம்ம வந்து ஈஸியாக செய்யலாம். இதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம். இனிமேல் ரோஜா குல்கந்து எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சு கூட நீங்கள் வந்து அது கூட தேன் கலந்து கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது எப்பேற்பட்ட ஹீட்டாக இருந்தாலும் அந்த ஹீட் எல்லாமே உங்களுக்கு வந்து வேகமாக ரிலீஸ் ஆயிரும். அடுத்தது பித்தம், உடம்புல பித்தம் இருந்துச்சு அப்படின்னா இஞ்சி சாறு எடுத்து, ஒரு சங்கு இஞ்சி சாறு எடுங்க, அதில் தேன் கலந்து குடிச்சா எப்பேற்பட்ட பித்தமாக இருந்தாலும் அந்த பித்தம் எல்லாம் வேகமாக சரியாயிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்தது இது வந்து தேனை வந்து நம்ம வந்து குடிக்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ வந்து தேனை எப்படி அப்ளை பண்ணி நம்மளோட பிரச்சனையை சரி பண்ண போகிறோம், அதாவது வெளிப்புறமாக எப்படி தேனை வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு வந்து புண்கள் இருக்கும், புறையோடிய புண்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஆறவே ஆறாது புண்கள் இருக்கும். ஒரு சில கட்டிகள் இருக்கும், உடலில் வந்து அடுத்தடுத்து கட்டிகள் அந்த ஹீட்டால் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வீக்கமாக இருக்கும், அடிக்கடி கால் வந்து வீக்கமாயிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க சுண்ணாம்பு இருக்கும் இல்லையா, சுண்ணாம்பை கொஞ்சமாக எடுத்து அதில் தேன் கலந்து அந்த புண்ணு கட்டி வீக்கம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் தடவுனீங்கனாலே போதும், அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். புண்ணில் அதை போடும்போது லைட்டாக எரிய தான் செய்யும். ஆனால் அந்த எரிச்சல் அது ரொம்ப சுண்ணாம்பு வந்து ரொம்ப அதிகமாக தடவிடாதீங்க. லைட்டாக எடுத்து அதில் தேன் கொஞ்சம் அதிகமாக கலந்து அந்த இடத்துல போடும்போது அந்த புண் கட்டி எல்லாமே வந்து வேகமாக சரியாயிரும். எப்பேற்பட்ட கட்டியாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து அந்த கட்டி உடையாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த கட்டி வந்து வேகமாக உடைஞ்சி அந்த புண் வந்து ஈஸியாக சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீக்கம் இருக்கும் இல்லையா, கை காலில் வீக்கம் இருக்கவங்க இதை வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், அவங்களோட அந்த வீக்கம் எல்லாமே வந்து அடியோட வேகமாக சேரும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், தேனை பற்றி நமக்கே தெரியாத நிறைய விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் கண்டிப்பாக தேனை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அதேமாதிரி குழந்தைகளுக்கு பால் குடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேன் கலந்து கொடுங்க, சுகர் கலந்து கொடுக்காதீங்க. ஏன்னா சுகரில் தான் நிறைய ப்ராப்ளம் வருது. அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடும்போது தேன் தொட்டு சாப்பிட்ற பழக்கத்தை ஒரு வழக்கமாக குழந்தைகளுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா தேனை வந்து அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்ம உடல் வந்து எப்போவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து டெய்லி 1 ஸ்பூன் தேன் வந்து வெறும் வாயில் வந்து சாப்பிட்ற பழக்கத்தை உண்டு பண்ணாலே போதும், அந்த நாள் முழுக்க அந்த குழந்தைகள் வந்து நல்லா ஆக்டிவாக சூப்பராக சுறுசுறுப்பாக எப்போவுமே இருப்பாங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பரா இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.